பாதாள உலக குழுக்களால் தேசிய பாதுகாப்பிற்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை. பாதாள உலக குழுக்களை இல்லாது ஒழிக்கும் தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டத்தினால் அவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். பாதாள உலக குழுக்களுக்கு அரசியல் ரீதியாக பாதுகாப்பு பெற முடியாது உள்ளது. இதன் காரணமாகவே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகம் இடம்பெறுவதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்மத் துயகொந்தா தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கப்படுகின்ற போது, தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. தேசிய பாதுகாப்பு என்னும் விடயத்தில் பாதாள உலக குழுக்கள் நேரடியாக தொடர்பு படுவது இல்லை. திட்டமிட்ட குற்றச்செயல்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. போலீசாருக்கு தேவையான பாதுகாப்பை ஒரு வரையறைக்கு உட்பட்டு அதனை பெற்றுக் கொடுக்கிறோம். தற்போது பாதாள உலக குழுக்கள் அதிருப்தி அடைந்துள்ளன. பாதாள உலக குழுக்களை இல்லாது ஒழிக்கும் தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டத்தினால் அவர்கள் அதிருப்தி அடைந்திருக்க வேண்டும். பாதாள உலக குழுக்களுக்கு அரசியல் ரீதியாக பாதுகாப்பு பெற முடியாது உள்ளது. பாதாள உலக குழுக்களை செயல்படுத்தும் தரப்பினர் தற்போது கைது செய்யப்படுகிறார்கள். இதனை கட்டுப்படுத்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் புதிய வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதனை முன்னெடுப்பதற்கான சட்ட ரீதியான ஒத்துழைப்பையும் இராணுவ வசதிகளையும் நாம் வழங்கி வருகின்றோம் என்றார். அரசியல் பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்பதாலா தினமும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகின்றன என்ற கேள்விக்கு ஆம், இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பாதாள உலக குழுக்கள் அதிருப்தி அடைந்துள்ளன. இது அவர்களுக்கு ஒரு தடையாக இருக்கலாம். இதன் காரணமாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார்.